ஐரோப்பாவில் உள்ள போர்ச்சுகல் நாட்டின் தலைநகரான லிஸ்பன் மாநகரிலே 1195ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் பிறந்தார். அவரது பெற்றோர்கள் மார்ட்டின், மேரி. இவர்களுக்கு மூன்றாவதாக பிறந்த குழந்தையான இவருக்கு பெர்டினாண்ட் மார்ட்டின் டே பர்னாந்தி என்று பெயரிட்டனர். சிறு வயதிலேயே கூறிய நுண்ணறிவு படைத்த பெர்டினாண்ட் திறம்பட கல்வியில் தேர்வு பெற்றார். ஆன்ம குருவை கலந்தோசித்து புனித அகுஸ்தின் துறவிற சபையில் சேர்ந்தார். ஊர் உறவினரை விட்டு விலகி இருப்பதை நலம் என்று உணர்ந்த பெர்டினாண்ட் தனது விருப்பத்திற்கென அதிபரின் அனுமதியின்படி கொமீரா என்னும் இடத்திற்கு சென்று குருத்துவ கல்வி பயின்றார். 1219ஆம் ஆண்டில் 24ஆம் வயதில் குருப்பட்டம் பெற்றார். மொரோக்கோவில் வேத சாட்சிகளாக மரித்த 5 பிரான்சிஸ்கன் சபையோரின் திருப்பண்டம் பிப்ரவரி 1620 கொண்டு வரப்பட்டது. இதை பற்றி சிந்தித்த பெர்டினாண்ட் தாமும் அவ்வாறே கிறிஸ்துவுக்காக வேத சாட்சியாக வேண்டும் என்று தனியாத தாகம் கொண்டார். எனவே 1221ஆம் ஆண்டு புனித அகுஸ்தின் சபையை விட்டு விலகி பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தார். பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தபோதுதான் பெர்டினாண்ட் என்றும் பெயரை மாற்றி அந்தோனியார் மடத்தின் பெயரால் அந்தோனி என்ற புது பெயர் எடுத்துக்கொண்டார். சிறிது காலம் ஆப்பிரிக்காவில் உள்ள இஸ்லாமியருக்கு போதிக்கச் சென்றார். உடல்நிலை சரியில்லாததால் மீண்டும் இத்தாலிக்கு திரும்பினார். போர்லி என்னும் இடத்தில் அதிபரின் வேண்டுகோளுக்கு இணங்கி அங்குள்ள பேராலயத்தில் மறைவுரையாற்றினார். அன்று முதல் அந்தோனியார் புகழ்பெற்ற பிரசங்கியானார். அதன் பின் பதுவை நகரில் திருமறை சார்ந்த பணி செய்து மறைவுரையாற்றினார். அவரின் உரையை கேட்க ஆலயங்களில் இடம் கொள்ளவில்லை. கிறிஸ்தவ கோட்பாடுகளை விளக்கியும் அந்த நாட்களில் நிலவிய தப்பறை கொள்கைகளை எதிர்த்து ஆணித்தரமாக போதித்தார். தாம் வாழ்ந்த காலத்திலும் இறப்பிற்கு பின்னும் கடவுள் அளித்த கொடையினால் அநேக புதுமைகளை செய்தார். இதனால் கோடி அற்புதர் புனித அந்தோனியார் என்ற சிறப்பு பெயரை பெற்றார். அந்தோனியாரின் அதிசய பண்புகள் மற்றும் அவர் புரிந்த புதுமைகள் பற்றி பல நிகழ்வுகள் உள்ளன. ஒருமுறை இவர் ரிமினி என்னும் கடற்கரை நகரில் போதித்ததை கேட்க சிலர் மறுத்தபோது மீன்கள் நீரின் மேல் வந்து இவர் கூறியதை கேட்டுக்கொண்டிருந்தனவாம். இன்னொரு முறை யூதர் ஒருவர் இயேசு நற்கரணில் இருப்பதை மறுத்தாராம். ஆனால் பட்டினி போடப்பட்ட அவரது கழுதை அதற்கு முன் போடப்பட்ட புல்லை தின்னாமல் அந்தோனியாரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நற்கரணின் முன் மண்டியிட்டு ஆராதித்ததாம். மற்றும் ஒரு புதுமை, இவர் வாழ்ந்த காலத்தில் கடவுளுடைய கிருபையால் இவர் செய்த புதுமைகளால் ஈர்க்கப்பெற்று இவரை நாடி வருவோர் எண்ணிக்கை அதிகமானதால் துறவியர்கள் மடத்தில் அமைதிக்கு குந்தகம் ஏற்பட்டதாம். இதன் பொருட்டு மடத்தின் தலைமை குரு இவர் எண்ணிலடங்கா புதுமைகள் செய்ய தடை விதித்தார். நாள் ஒன்றுக்கு 13 புதுமைகள் மட்டுமே செய்ய கட்டளையிட்டார். ஒரு நாள் இவர் அன்றைக்கு செய்யக்கூடிய 13 புதுமைகளையும் செய்து முடித்த பின் மாலையில் வெளியே உலவச் சென்றார். அப்போது உயரமான கட்டடத்திலிருந்து ஒருவர் தவறி விழுந்த வேளையில் அந்தோனியாரே என்னை காப்பாற்றும் என்று உதவி குரல் எழுப்ப இவர் அவரை வானத்திலேயே அந்தரத்தில் தொங்க வைத்ததாகவும் அருகில் இருந்த மடத்திற்கு சென்று தலைமை குருவிடம் 14வது புதுமை செய்ய அனுமதி பெற்று அவரை தரையில் பத்திரமாக இறக்கினாராம். மற்றொரு புதுமையில் ஒரே நேரத்தில் அந்தோனியார் 2 இடங்களில் போதித்ததாகவும் புதுமைகள் செய்ததாகவும் செய்தி உண்டு. புனைவுகளை நீக்கிவிட்டு வரலாற்று நிகழ்வுகளை மட்டுமே பார்த்தாலும் புனித அந்தோனியார் பல புதுமைகள் செய்தார் என்பது உண்மையே என்று அவரது அதிகாரப்பூர்வமான வரலாறு கூறுகின்றது. 1231ஆம் ஆண்டு பல ஊர்களில் மறைவுரையாற்றியதாலும் கடும் தவ முயற்சிகளாலும் நோய்வாய்ப்பட்டார். அதே ஆண்டில் ஜூன் மாதம் 13ஆம் நாள் இறுதி திருவருட்சாதனங்களை பெற்ற பின் இறந்தார். அப்போது அவருக்கு வயது 36. அதன் பின் 32 ஆண்டுகளுக்கு பின் 1663 அவருடைய கல்லறையானது தோண்டப்பட்டு அவருடைய நாக்கு மட்டும் அழியாமல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த நாக்கு இன்னும் பதுவை நகர் கோவிலில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்தோனியார் இறந்த ஓராண்டு நிறைவதற்கு முன்னரே அவர் புனிதர் என்று திருச்சபையால் அறிவிக்கப்பட்டார். 1946ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் புனித அந்தோனியாரை திருச்சபையின் மறை வல்லுநர்களில் ஒருவராக அறிவித்தார்.